தராசு ஷியாம் அவர்கள் பிரபலமான மூத்த பத்திரிகையாளர், பிரபலமான ஒரு மூத்த அரசியல் விமர்சகர். அந்த ரீதியாக அந்த போர்வையில் இருந்துக்கிட்டு தற்போது இருக்கின்ற பிரபலமான அனைத்து தமிழ் தொலைக்காட்சி ஊடகங்களில் அரசியல் சார்ந்த கருத்துக்களை அடிக்கடி பகிர்ந்து கொள்வார். நம்ம எல்லாம் இவங்க அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் மக்களுக்கான அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க. ஒரு ஆளும் கட்சியில் இருக்கின்ற ஊழல்களை இவங்க மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. ஒரு முன்னாடி ஆண்ட கட்சியினுடைய குறைகள் நிறைகளை பற்றி இவங்க தெரிவிக்கிறாங்க மக்களுக்கு. அடுத்து சமுதாய ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக இந்த அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள்லாம் நம்மளுடைய தொலைக்காட்சியில் தோன்றி மக்களுக்கு அரசியல் அறிவை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சி தராசு ஷியாம் அவர்களுடைய கருத்துக்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது ஒரு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், தராசு ஷியாம் அவர்கள் யாரையும் தனி மனித தாக்குதல்கள் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர். அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனாலும் இவருடைய கருத்துக்கள் திமுக அதிமுகவை தாண்டி எந்த கட்சிக்கும் சாதகமாக பேச மாட்டார். ஏன் சாதகமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதே திமுக அதிமுகவினுடைய மோசமான சூழ்நிலையை கூட அவர் எடுத்து பேச மாட்டார். அதனால் திமுக அதிமுகவை தாண்டி வேறு யாரும் இங்கே வளர்ந்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப முனைப்போடு இருக்கக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னு சொன்னால், திராவிட கட்சிகளுடைய ஒரு கைக்கூலி தராசு ஷியாம் அவர்கள் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக அது ஒரு மிகையான கருத்தாகவே இருக்காது. ஏன்னா இவர் எம்ஜிஆர் அமைச்சரவை பற்றி பேசுவார், ஜெயலலிதாவினுடைய அரசியல் வளர்ச்சியை பற்றி பேசுவார், கருணாநிதி அறிஞர் அண்ணாவுக்கு அப்புறம் எப்படி திமுகவை கைப்பற்றினாருன்னு பேசுவார், அவருடைய ஆட்சி பரிமாற்றங்கள், ஆட்சியினுடைய பெருமை, இதெல்லாம் பழைய நினைவுகளை ரொம்ப அழகாக யதார்த்தமாக அசைப்படக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மூத்த பத்திரிகையாளர். ஆனாலும் திமுக அதிமுகவை தாண்டி யார் மாற்று அரசியலை கையில் எடுத்தாலும் அவர்களை மட்டம் தட்டி திமுக அதிமுகவை யதார்த்த அரசியல் இதுதான் உண்மை என்று பேசி அரசியல் விமர்சகர் என்ற பெயரில் மக்களுக்கிடையே கருத்து திணிப்பை செய்யக்கூடிய கூட்டங்களில் ஆகச்சிறந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள். அவருடைய பேச்சை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், திமுக இல்லை அதிமுக, அதிமுக இல்லை திமுக, அப்படி தான் பேசுவார். இதை தாண்டி யாரும் வளர்ந்து விடக்கூடாது. ஆனால் திமுகவினுடைய ஊழல்கள் குறித்தோ, அதிமுகவினுடைய ஊழல்கள் குறித்தோ, குடும்ப அரசியல் குறித்தோ இதெல்லாம் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு நபர் இவர் கிடையாது என்பது நம்ம அனைவருக்கும் புரியும்